ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன லன்ச்சுன்றது தான் பார்க்க போகிறோங்க. லன்ச் பாக்ஸ் கிடையாது, ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லன்ச்சும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்றதை பார்த்துடலாங்களா? வாங்க ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் வந்து 1 கிலோ 50 ரூபாங்க. நல்லா பெரிய பெரிய கொய்யாப்பழம் தான். 10 கொய்யாப்பழம் இருந்ததுங்க. இது வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொய்யாப்பழம் சாப்பிடுவோம். இது வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கிற டிஷ்ஷுக்கு சைடிஷ் பஜ்ஜி. 3 பஜ்ஜி 10 ரூபாங்க. இது நல்லாவும் இருக்கும், நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கும் இருக்கும். 3 பஜ்ஜி 10 ரூபா. 20 ரூபாய்க்கு பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்னன்றது பார்த்துடலாங்களா? பாருங்கள், பிரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எடுத்துடலாம். ஒவ்வொரு பேக்கெட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். சரிங்களா? இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம். இது வந்து 4 பேக்கெட்டு ஒரே ஐட்டத்தில் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ரைஸ் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரைஸ் செய்வாங்களாம். அதனால் இன்றைக்கி நான் போகும்போது இந்த ரைஸ் நம்மளுக்கு கிடச்சிது. என்ன ரைஸுன்றது பாருங்கள். வாவ், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். என்ன ரைஸுன்றது கெஸ் பண்ணியிருக்கீங்களா? நெக்ஸ்ட்டு பேக்கெட்டும் பிரிச்சுக்கிடலாம். இது 4 பேக்கெட்டு ஒரே ரைஸ் தான். இது எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் கெஸ் பண்ணிங்களா? இதனுடைய ப்ரைஸு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். குவாலிட்டியாகவும் இருக்குதுங்க, குவான்டிட்டியும் இருக்குதுங்க. இதனுடைய ப்ரைஸு ஜஸ்ட்டு 15 ரூபாய் தாங்க. ஒரு பேக்கெட்டு 15 ரூபாய். இது என்ன ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் ரைஸ் தாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரைஸு வைப்பாங்களாம். வெரைட்டி ரைஸ், தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், கருவேப்பிலை சாதம், அடுத்தது வந்து கொத்தமல்லி சாதம், கேரட் சாதம், பீன்ஸ் சாதம், இது மாதிரி வெரைட்டியாக 15 ரூபாய்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், பருப்பு சாதம் தாங்க. இது வாழை இலையில் கட்டி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட்டு வந்து 30 ரூபாய். பருப்பு சாதம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா குவாலிட்டியாகவும் இருந்ததுங்க. நான் இது ஃபஸ்ட்டு டைம் தான் வாங்கியிருக்கேன். நான் சாப்பிட்டுட்ட பிறகு இந்த வீடியோ போடுறதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாங்க இதை பஜ்ஜிக்குள்ளே நம்ம வச்சு இதை சாப்பிட்டுக்கலாம். பருப்பு சாதம் இதுவும் 15 ரூபாயில் இருக்குதுங்க. பட் நான் வந்து 30 ரூபாய் வாங்கிட்டேன். நைட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை 2 போடுவாங்களாம். சப்பாத்தி வந்து 2 15 ரூபாய், தோசையும் 2 15 ரூபாய்ன்றாங்க. தாராளமாக வாங்கலாங்க. இது யார் வந்து ரெடி பண்ணுறாங்கன்னா, இந்த ரோட்டோரமாக இருக்கிற ஆதரவற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ரைஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு வேணுன்றதுனால நான் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேங்க. நான் வந்து இனிமேல் அந்த சைடு போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். அவங்களுக்கும் உதவியாக இருக்கும், எங்களுக்கும் ஹெல்ப்பாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் இந்த மீல்ஸு கூட இருக்குங்க. ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், அடுத்தது ஒரு பொரியல். இது வந்து 30 ருபீஸ் தான். ஆனால் இன்றைக்கி நாங்கள் போகும்போது பருப்பு சாதம் மட்டும் வச்சுருந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரைஸு. இது வந்து ரொம்ப நல்லாவும் இருந்ததுங்க. ரொம்ப நம்ம ஹெல்ப் பண்ண ஒரு திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வயிறும் நம்ம சாப்பிட்டா மாதிரி ஒரு திருப்தி. சரிங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அப்படி வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் லொக்கேஷன் சொல்கிறேன். சரிங்களா? வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.